மேற்கு வங்காளத்தில் 73% வாக்குப்பதிவு. சில இடங்களில் நடந்த வன்முறைகள் தவிர 5ஆம் கட்ட தேர்தல் அமைதியாக நடந்தது. மராட்டியத்தில் ஓட்டுப்பதிவு குறைவு. தென் மாநிலங்களில் பெரும் வெற்றி கிடைக்கும். சிறுபான்மையினருக்கு எதிராக ஒருபோதும் நான் பேசியதில்லை. பிரதமர் மோடி பேட்டி. சட்டவிரோதமாக வெளிநாடுகளில் இருந்து 7 கோடி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி விசாரணை நடத்த உள்துறை அமைச்சகத்துக்கு அமலாக்கத்துறை கடிதம். ஈரோட்டில் துணிகரம் ஐடி நிறுவன ஊழியர் வீட்டில் 38.5 பவுன் நகை திருட்டு. மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. வாக்கு எண்ணும் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அடிக்கடி செயல்படாதது சந்தேகத்தை எழுப்புகிறது. கோவையில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பனாரஸ் பல்கலைக்கழகம் நடத்திய கோவேக்சின் தடுப்பூசியின் பக்க விளைவுகள் குறித்த ஆய்வு தவறானது. இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் விளக்கம். தேனி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மலையில் விழுந்து நொறுங்கியது ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் பலி. மந்திரி அதிகாரிகளும் கருகி உயிரிழந்த பரிதாபம். தங்கம்